நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா மொதல் லென்ஸ் கேப்பை கழட்டுங்க. யா இது ரூல் ஆஃப் தேர்டே கிடையாது, சும்மா எடுத்து பார்த்தேன். அவன் சொன்ன மாதிரி உங்களால் ஒரே நாளில் ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியுமான்லாம் எனக்கு தெரியல. பட் ரூல் ஆஃப் தேர்ட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஜான் தாமஸ் ஸ்மித் என்ற 18ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார், ஒரு ஃபோட்டோவை வந்து பிரித்தார். அதாவது அந்த டைம்லேருந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து பிரித்தார். எப்படின்னா 2 ஹரிசாண்டல் லைன் 2 வெர்டிக்கல் லைனாக வச்சு 9 பார்ட்டாக இது பிரிக்கிறாரு. இந்த 2 லைன், அதாவது ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அந்த இடத்துல அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு லுக்காக லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹென்ரி கேட்டர் பர்சன்லேருந்து பாலுமகேந்திரா வரைக்கும் இந்த மாதிரி கம்போசிஷன் தான் மோஸ்ட்டாக வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போ இந்த கிரிட் ரூல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கிரிட்டில் கரெக்டாக இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் சப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அதில் ஒரு எஃபர்ட் இருக்கும். இந்த ரூல் ஆஃப் தேர்ட் வந்து பொதுவாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் ரூல் ஆஃப் தேர்ட் யூஸ் பண்ணுவோம், சினிமோகிராஃபர் தான் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை வந்து ஒரு வீடு வரைய சொல்லுங்கள். அந்த வீடை சென்ட்ரலெலாம் வரைய மாட்டாங்க, கரெக்டாக ஒரு சைடில் ஒரு கார்னரில் வரைஞ்சி இந்த சைடு மலை இருக்குது, இந்த சைடு தண்ணி போகுது ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம நேச்சுரலாகவே ரூல் ஆஃப் தேர்ட் பார்க்குறோன்றது தான் என்னோடய கருத்து. நான் ஏன் ஒயிட் டவுன் சூஸ் பண்ணேன்னா, ஒயிட் டவுனில் வந்து ஆக்சுவலாக ரூல் ஆஃப் தேர்ட் ஈஸியாக எடுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் நடந்து போயிட்டுருக்கோம் அண்டு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு ஏஸ்டிக்காக இருக்கும், அதுக்கு தான். அதுவும் அங்கே ஒரு பாட்டி நடந்து வராங்க, அவங்கள நம்ம இப்போ ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பக்கம் தான் வராங்க. சரியான ஒரு பாட்டி அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு ரொம்ப லேட் தான் ஆகும் சார். ஹவ் டு வெயிட். நீங்கள் பாட்டி ஏன் பாட்டி இவ்வளோ லேக்காக நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது சார். என்னுடைய இருட்டிங் ரூமில் யாராவது லேக்னு சொன்னால் கொலை தான் சார் நடக்கும். அந்த இடத்துல எல்லோ விஷயம் போகும். 2 ஃபோட்டோ எடுக்க போகிறேன், ஒன்று இந்த கிரிட்டும் அந்த கிரிட்டும் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். ஒன்று கலர் தியரியாகவும் நல்லாயிருக்கு. கலர் தியரி நான் இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். இந்த எபிசோடில் வேணாம், இந்த எபிசோடில் வெறும் ரூல் ஆஃப் தேர்ட் மட்டும் போய்ட்டுருக்கு. பார்த்தீங்களா, டூரிஸ்ட் என்ன வேலை பண்ணிட்டு போயிருக்காங்க. வரானுங்க, குப்பையை தூக்கி போடுறானுங்க. வேறு என்ன பண்ணுறது, டூரிசம் தான் புதுச்சேரியோட ஒரே வருமானம் மாதிரி ஆகிட்டு வருது. நான் கண்ணில் வச்சு எடுத்தால் தான் வருது, உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ வச்சு எடுக்க வரல எனக்கு, சாரி. இந்த கலர் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஒரு நல்ல கலர் இருந்துச்சுன்னா அப்படி நின்றுங்க, அந்த இடத்துல நின்றுட்டு நம்மளால இங்கே ரூல் ஆஃப் தேர்ட்டில் எடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மரம், அப்புறம் கதவு, இந்த இடத்துல ஒரு மனுஷன், அதாவது சென்டரில், இது ரூல் ஆஃப் தேர்ட்டில் வைக்காமல் சென்டரில் வச்சா நல்லாயிருக்கும். சென்டரில் வைக்க போகிறேன். இது பாருங்கள், இதுதான் நல்ல பிக்சர். ஆனால்
ரூல் ஆஃப் தேர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியான இடம் இந்த பாண்டிச்சேரிங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை, ஒரு விண்டோ ஒரு சைக்கிள் போகிறான் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். டாப்பில் இதெல்லாம் இருக்கும். மாதிரி ஓகே பேட்டு ஷிஷோ நான் தான் பெருசாக ஹேண்டில் பண்ணலாம் தெரியாது. அசிங்கமாக போச்சு குமார். இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் செம்ம லைன். இந்த பிக்சர் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிக்சர். இருக்குல்ல இந்த குப்பத்தொட்டியோட ஷேப்பு, இந்த விண்டோட ஷேப்பு தெரியுதா? தெரியாது. செம்ம லொக்கேஷன் இது. நன்றி மக்களே. இந்த ரூல் ஆஃப் தேர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த பிக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை டைம் ஸ்டாம்பை மார்க் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருக்கு, அது ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஐம் யுவர் நவீன்.